Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. ஃபுல் கம்யூனல் அந்த ஜாதி கலவரம் இருக்குது. அதோட சென்டர் வால்நாட் தான். பஞ்சாயத்து யூனியன் சேர்மேனும் அப்போது அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. அந்த ஊரில் கீழே இறங்கின உடனே அப்படியே ஒரு கட் பண்ணிட்டாங்க. 5000 பீப்புள் அப்படி இப்போ நினச்சி பாருங்கள். நீங்கள் அங்கேருந்து வெளியே போக முடியாது. நைட்டில் 12 மணி எல்லா ஏர்வால்ஸோடு அப்படி நிற்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த டைமில் நாங்கள் போலீஸ் ஃபோர்ஸோடு நம்ம அப்படி டெட் பாடி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு போக முடியாது. எங்கள் மேலே அட்டைக்கு வரோம். அப்போ ரிஸ்க் எடுத்தோம். எப்படி ஆனால் பரவாயில்ல, ஒரு ஜீப்பில் அப்படி சும்மா அப்படி சாதாரண போகிற மாதிரி போயிட்டு பாடி அங்கே நாங்கள் திருநெல்வேலி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நாங்கள் சரி நாங்கள் போயிருப்போம் அங்கேருந்து. ஆனால் அந்த ஊருக்கு காப்பாற்ற முடியாது. அந்த ஊரை ஃபுல் ஊர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. எந்த ஜாதி யாரையும் ஒரு இந்த அலிகேஷன் சொல்ல முடியாது. தண்ணி வாங்கி குடிச்சா கூட பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி சாப்பாடு போய் சாப்பிட்டா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாங்க. அந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்டு கன்னியாகுமரி 3 மாவட்டத்தில் இந்த தலைவர்களோட சிலை எங்கே இருக்குது அது கரெக்டாக லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுங்க. உடனே அடுத்த ஒரு வாரத்தில் அந்த எல்லா சிலையில் ஒரு கூண்டு போடணும். இப்போ எல்லா சிலையும் கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் தான் காரணம். நான் தான் கூண்டு போட்டேன். புதுசாக யாரும் சிலை போட்டாங்க. திடீர்னு ஒரு புதுசாக சிலை வாங்க நம்ம ஏரியாவில் வைப்போமே. ஆமாம், அப்படி யாரும் புதுசாக சிலை போட்டோன்னா உடனே நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். பர்மிஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக கேட்பாங்கல்ல. வந்து 12 o'clock அவங்க ஒரு சிலை போட்டாங்க. அங்கே நைட் 3 மணி நாங்கள் சிலை இருந்துங்க எடுத்துட்டோம். 12 மணிக்கு வச்ச சிலை 3 மணிக்கு நாங்கள் ஒரு பிரச்சனை பண்ணோம். பணங்க சரி பார்ப்போம், நாங்கள் பிரச்சனை பேச போனோம். பட் சிலை எங்கே வைக்கிறோம். தலைவர்களுக்கு ஒரு மரியாதையாக தான் நம்ம சிலையே வைக்கிறோம். அதை கூண்டு வச்சுட்டு சிறைச்சாலை மாதிரி வச்சுட்டு சிறைச்சாலை அதை சொல்லக்கூடாது. சிறைச்சாலை என்ன ஒரு அது எப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு இந்த டோக்கன், இட்ஸ் வந்து டோக்கன், ஒரு ஃபோட்டோ அது கௌரவமாக ஓப்பனாக இருந்தோம். அந்த சிலைக்கே பாதுகாப்பாக இல்லாத நிலைமை. அந்த ஓப்பனாக இருக்கிறதுனால பிரச்சனை ஆனால் எத்தனை உயிர் போகுது அது நல்லதா இல்லாட்டி ஒரு கூடுதல் அதில் போடுறது. நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது. ஆக்சுவலி இது உண்மையாக அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் பார்த்தா அந்த படிக்காத பசங்கள்ட்ட அதிகமாக பண்ணாங்க. கடலூரில் நான் எஸ்பி இருக்கும்போது ஒரு பையன் ஒரு செலெக்ஷன் ஆனது. சென்ட்ரல் போஸ்ட்டில் ஏதோ சிஆர்பிஎஃபோ ஏதோ செலெக்ஷன் ஆனது. அவருக்கு வெரிஃபிகேஷன் பேப்பர் என்கிட்ட வருது. இவர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கு, கலவரம் கேஸ் இவர் மேலே, ஹேன்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படி என்கிட்ட வருது. நான் வெரிஃபை பண்ணேன். இது ஒரு ஜாதி கலவரம், இவரோட இன்வால்மெண்ட் இருக்கான்னு தெரியல. அந்த கோர்ட் ஜட்மெண்ட் ஆன பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் பாவம் இவருக்கு ஒரு லைஃப் கிடைக்கிறது நம்ம தடக்கூடாது. சப்ஜெக்ட் டு தேட் அவருக்கு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி. என்ன மாதிரி ரிஸ்க் இருந்துச்சு சார் நீங்கள் அப்படி போகும்போது? ஏன்னா கம்யூனலாக ஒரு பிரச்சனை இருக்குது, ரவுடிசமும் அதோட கலந்து இருக்கும்போது எதுன்னு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது. கை எந்த பக்கமும் வைக்க முடியாது. இங்கே வச்சா இந்த கேஸ்ட் அகைன்ஸ்ட் ஆயிரும், அங்கே வச்சா அந்த கேஸ்ட் கோச்சுக்கும். ஒரு சின்ன நூல் தான் இந்த பக்கம் போச்சுன்னா ஃபேவர் இந்த பக்கம் பண்ணுறாங்கன்னு ஆகிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வல்நாடு, முருப்புநாடு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே வல்நாடு ஒரு இடம் இருக்குது. தூத்துக்குடியோட ஃபுல் கம்யூனல் அந்த ஜாதி கலவரம் இருக்குது. அதோட சென்டர் வல்நாடு தான். தூத்துக்குடி கிடையாது, வல்நாடு முருப்புநாடு தான் சென்டர். அதில் எந்த சைடு புளியம்பட்டி, மணியாச்சி, இங்கேருந்து சிறுவைகுண்டம் இந்த ஏரியா தான் இந்த பெல்ட்டில். அந்த சென்டர் பார்த்தா அது முருப்புநாடு ஒரு வல்நாடு தான் வருது. ஒரே தான். இப்போது அங்கே நாங்கள் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸோடு எங்கே தான் இருக்கணும். ஒரு உதாரணமாக ஆழ்வார் கருக்குளம் ஒரு ஊருக்கு, அங்கே ஒரு பஞ்சாயத்து யூனியன் சேர்மேனும் அப்போது அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவங்க 2 பேர் அங்கே கூப்பிட்டாங்க. ஒரு ஊரில் கூப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட ஒரு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. அந்த ஊரில் கீழே இறங்கின உடனே அப்படியே ஒரு கட் பண்ணிட்டாங்க. அவங்க மர்டர் பண்ணிட்டாங்க 2 பேர். பஞ்சாயத்து தலைவரையும் பார் அசோசியேஷன். அது ரொம்ப சென்சிட்டிவ், அந்த ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. அங்கே நாங்கள் ஒரு ப்ராப்பராக டீல் பண்ண. நானும் அப்போது சண்முகராசன் என்கிட்ட டிஎஸ்பி இருந்தார். அப்போது ஐஜிஆன் ரிட்டர்ன் ஆனாங்க. சண்முகராசன் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஆனஸ்ட், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி, அவரோட ஏரியா தான் இது. அந்த சைடு சிறுவைகுண்டம், அப்புறம் வரதராஜ் தூத்துக்குடி டவுன் தான் டிஎஸ்பி இருந்தார். ஸோ நாங்கள் நைட்டில் போயிட்டு 5000 பீப்புள் அப்படி இந்த ஊர் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஜாதி ஊர் சுற்றி இருக்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி.
அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க தான் மாட்டுறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் அங்கேருந்து வெளியே போக முடியாது. நைட்டில் 12 மணி எல்லா ஏர்வால்ஸோடு அப்படி நிற்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த டைமில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, பெரிய அட்வான்டேஜ், சோஷியல் மீடியா இல்லை, வெளியில் போகிறது, அந்த ஊர் உள்ள டெலிஃபோன் கிடையாது, உள்ளே என்ன நடந்தது வெளியே யாருக்கும் தெரியாது. ஏதோ நடந்தது சம்திங். எங்களுக்கு ஒன் திங் அந்த ஜாதி கலவரம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னா இம்மிடியேட் ஆக்ஷனில் நீங்கள் டிலே ஆகக்கூடாது. நீங்கள் டிலே பண்ணிட்டான்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஏரியாவே இப்போ அந்த இன்சிடெண்ட் நடக்கிறது நாங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்கே ரீச் ஆகிட்டோம். எப்படி ஆனால் ரீச் ஆகிட்டோம் நாங்கள். இப்போ அந்த 2 டெட் பாடி, நானும் சண்முகராஜேஸ்வரனும் டிஎஸ்பி, நாங்கள் அந்த ஒரு டெம்போ ட்ராவலர் ஜீப்பில் பின்னாடி பாடி வந்து நான் வண்டி உடனே பக்கத்தில் சண்முகராஜன் உட்காருங்க. அண்ட் ஜஸ்ட் வேறு எந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு தெரியும் 5000 பீப்புள் எல்லாம் ஏர்வால் சென்டரில் இருக்காங்க. அந்த டைமில் நாங்கள் போலீஸ் ஃபோர்ஸோடய நம்ம அப்படி டெட் பாடி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு போக முடியாது, எங்கள் மேலே அட்டாக் வரும். அப்போ ரிஸ்க் எடுத்தோம். எப்படி ஆனால் பரவாயில்ல, ஒரு ஜீப்பில் அப்படி சும்மா அப்படி சாதாரண போகிற மாதிரி போயிட்டு பாடி அங்கே நாங்கள் திருநெல்வேலி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். பாடி ஆன பேர் தான் எங்கள் தகவல் சொன்னோம் அங்கே. பட் அவங்க தெரியாது ஜீப்பில் டெட் பாடிஸ் இருக்குன்னு தெரியாது. தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நாங்கள் சரி நாங்கள் போயிருப்போம் அங்கேருந்து. ஆனால் அந்த ஊருக்கு காப்பாற்ற முடியாது. நாங்கள் அந்த ஊரை ஃபுல் ஊர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ பாடி நாங்கள் அந்த இன்சிடெண்ட்டில் தான் எனக்கு பிரைம் மினிஸ்டர் லைஃப் சேவிங் மெடல் கிடைச்சது எனக்கு. ஓகே, அந்த ஒரு பெரிய பெரிய கலவரத்தை நிறுத்தி லேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு வந்திருப்பாங்கல்ல சார்? இல்லை, அது உள்ள பாடியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நாங்கள் சொன்னோம் அங்கே ஒரு சில காயம் இருக்குது, நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு கொஞ்சம் சொல்லிவிட்டு ஊருக்காரங்க கூப்பிட்டு போயிட்டோம். நாங்கள் திருநெல்வேலி கூப்பிட்டு போயிட்டோம். அப்புறம் தான் இங்கே அது வரைக்கும் போலீஸ் ஃபோர்ஸ் வந்துச்சு. ஏன்னா போலீஸ் ஃபோர்ஸ் வரதுக்கு டைம் ஆகும். நைட் 12 o'clock போலீஸ் ஃபோர்ஸ் கூப்பிட்டணும். அங்கே ரிமோட் ஏரியாவில் எங்கே இருந்த பஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி போலீஸ் வண்டியில் கொஞ்சம் போலீஸ் அப்படி கூப்பிட்டுருந்தோம். அது உள்ள நாங்கள் அங்கே வந்துட்டு போலீஸ் ஊர் நம்ம சுற்றி போலீஸை வச்சுட்டு கலவரம் பெருசாகாம இவங்க எல்லாம் அங்கே திருநெல்வேலி போயிட்டாங்க. பாடி அந்த பாடி அவங்க ஏதோ காயம் இருக்க போய் பார்க்குறது அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லாமல் அடிபட்டுருக்குன்னு சொல்லி. ஆமாம், அந்த மாதிரி பண்ணிட்டு போனதுனால அங்கே நம்ம அங்கே ஊர் காப்பாற்றினோம். நாங்கள் இல்லாட்டி ஊர் காப்பாற்ற முடியாது. அங்கே ஊரே பெரிய அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் எடுத்துருக்கோம். அதான் இருக்கிறது இமேஜின் பண்ணுறதுக்கே அந்த ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த மாதிரி ஊர் ஒரே கம்யூனிட்டி ஜாதி ஒரு சின்ன ஊர் சுற்றி எல்லாம் ஒரு வேறு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியோட ஆட்கள் வந்துட்டு இங்கே போய் ஒரு மர்டர் பண்ணுன்னா அந்த ஒரு பெரிய அவங்க தப்பு பண்ணாங்க. பட் சரி, எப்படி நடந்தது நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். அதில் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், எல்லோரும் குண்டாது போட்டோம், எல்லோரும் நடவடிக்கை எடுத்துருக்கோம். பட் அதை மேனேஜ் பண்ணோம். அந்த டைமில் சிச்சுவேஷன் மேனேஜ் பண்ணோம். அதுதான் பெரிய. திருப்பி அதை 2 கம்யூனிட்டி ஆஃப்டர் 3-4 months காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோவில் இருக்க மேலே வல்நாடு மேலே முருப்நாடு ஆழ்வார்கார்குளம் ஒரு கோவில் இருக்க ஹில்ஸ் மேலே, அங்கே 2 கம்யூனிட்டி கூப்பிட்டு போயிட்டு எல்லோரும் சேர்ந்து கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டோம். அது ரொம்ப 2-3 months ஆனது. அதில் கொஞ்சம் பிரச்சனை நடந்தது. பட் மேனேஜ் பண்ணிட்டோம். மினிமம் அந்த டேமேஜில் பிரச்சனை மேனேஜ் பண்ணிட்டு இது பண்ணுறோம். ஸோ அதில் என்ன இப்போ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த கம்யூனிட்டி ஒரு பக்கம் சாஞ்சிரும். அதுதான் நான் ஏன் உதாரணம் சொன்னேன். இப்போ அங்கே நாங்கள் போலீஸ் எல்லாம் பிக்கெட்ஸ் போட்டோம். இப்போது இந்த ஏரியாவில் எந்த வண்டி ஓடாது. எங்கே வண்டி எந்த ப்ரைவேட் வண்டி இல்லை, பஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து போலீஸ்காரங்க சாப்பாடு எப்படி அனுப்புறது? ஒரு பிக்கெட்ஸ் இருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க, ஊருக்குள்ளே சப்போஸ் ஊரில் சொல்லி சாப்பாடு போட்டு கொடுத்து சொன்னால் அப்போ வந்து சொல்லுவாங்க அந்த ஜாதிக்காரன் சாப்பாடு கொடுக்குறாங்க போலீஸுக்கு, அந்த ஜாதிக்கு ஆதரவாக போலீஸ் இருக்கு அப்படின்னு ஆகிடும். தங்கணும் எங்கே தங்கன்னு சொன்னால் தங்குறதுக்கே வேறு இந்த அங்கே ஸ்கூல் கிடையாது, எந்த பப்ளிக் பில்டிங் கிடையாது. அப்போ எங்கே தங்குறது போலீஸ்? அப்போ தங்குறதுக்கு எங்கே வச்சுக்கணும்? அங்கே ஒரு சப்போஸ் ஒரு சவுல்ட்ரி ஒரு மாதிரி ஒரு இடம் இருந்தது, அங்கே போய் தங்கினா இல்லை அவங்க ஜாதிக்கு அவங்ககிட்ட தங்கினாங்க போலீஸ். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே ஏதாவது ஒரு ரெவன்யூ புறம்புக்கு ஏதாவது லேண்ட் இருந்தால் அங்கே வச்சுட்டு நாங்கள் ஒரு போலீஸ் அங்கே ஒரு டென்ட் போட்டுட்டு போலீஸ் தங்க வைக்கலாம். ஏன்னா இங்கே எப்படி இருந்தால் கூட 2-3 months போலீஸ் இருக்க வேண்டியிருக்கோம். அந்த டைம் தான் நான் கலெக்டர்கிட்ட சொன்னேன், ஏதாவது புறம்புக்கு. அப்போ தான் வல்நாட்டில் சொன்னாங்க ஒரு 40 ஏக்கர் ஒரு புறம்புக்கு லேண்ட் இருக்கேன். அப்புறம் தான் நாங்கள் புறம்புக்கு லேண்ட் செலக்ட் பண்ணேன். அந்த ஷூட்டிங் ரேஞ்சுக்காக பண்ணலை, அப்புறம் ஷூட்டிங் ரேஞ்ச் ஆயிடுச்சு. வல்நாடு ஷூட்டிங் ரேஞ்ச் ஒரு பெரிய. ஆமாம், நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அது வேற. இந்த ப்ராப்ளமுக்காக ஒரு போலீஸ் எங்கே போய் தங்குறது? போலீஸ் ஒரு ரெஸ்ட் பண்ணி தூத்துக்குடி போக முடியாது. ஒருத்தரோட லேண்ட்ல தங்கினா அது அவங்க சாதகமாயிடுது. அதான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அந்த ஒரு லேண்டில் தங்கினா அது அலிகேஷன் வருது. ஸோ நாங்கள் அங்கே ஒரு லேண்ட் கலெக்டர் கொடுத்தாங்க, 44 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்தா. அதுக்கு பிறகு நான் நிறைய அக்வயர் பண்ணிட்டு டோட்டல் 130 ஏக்கர்ஸ் லேண்ட் அது வல்நாடு ஷூட்டிங் ரேஞ்ச். அப்புறம் ஷூட்டிங் ரேஞ்ச் டெம்பரரி ஊரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஷெட் போட்டேன், அங்கே ஷெட் போட்டேன்.
சைடு போட்டு போலீஸ்காரங்க அங்கே தங்குவாங்க. நாங்கள் அங்கே போய் ஒரு ரெஸ்ட் எடுப்போம் நாங்கள். அப்போ ஒரு தண்ணி இல்லாதனால கலெக்டர் ஒரு போர்வெல்லில் ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க, ஒரு போர்வெல்லில் ஒரு சேங்ஷன் பண்ணாங்க. அந்த போர்வெல்லும் அந்த குடிசையில் தான் நாங்கள் தங்குவோம் அங்கே. இதுதான் ஆமாம் டேஸ் டுகெதர். இங்கே நைட் எல்லாம் டிஎஸ்பி லெவல் வரைக்கும் இங்கே நைட் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சில சமயம் தூத்துக்குடி போயிட்டு வரேன், நைட்டில் ப்ராப்ளம் இல்லைன்னா போயிட்டு வந்துடுவேன் நான், இல்லாட்டி அங்கே இருக்க வேண்டியிருக்கோம். அப்படி தான். ஏன்னா வேறு எந்த இது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் அங்கே. ஸோ அப்படி தான் நாங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கோம். எந்த ஜாதி யாரையும் ஒரு இந்த அலிகேஷன் சொல்ல முடியாது. வாங்கி குடிச்சா கூட பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி சாப்பாடு போய் சாப்பிட்டா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாங்க. அந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன். சில சமயம் அவங்ககிட்ட பேசினா அப்போ எனக்கு அந்த டைமில் எனக்கு தமிழ் கொஞ்சம் கன்வே பண்ணிடுவேன். ஸோ ஒரு நாள் அந்த மறுப்பு நாளில் எவ்வளோ பெரிய அந்த சைடு ஒரு கூட்டம், அந்த சைடு ஒரு கூட்டம், எல்லா ஆயுதங்கள் வச்சுட்டு அந்த டைமில் நான் எனக்கு ஒரு டெம்போ ட்ராவலர் வண்டி நடுவில் நான் நிப்பாட்டு வச்சுட்டு மைக் ஒரு வண்டி நான் எப்போவுமே மைக் வச்சுருப்பேன். மைக்கில் நான் பேசினேன், 2 சைடில் மைக்கில் பேசிட்டு ரெண்டு சைடும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு காம்ப்ரமைஸ். அப்படி தான் ஒரு பஞ்சாயத்து நடக்க வேண்டியிருக்கோம். அப்படியே ஒரு அது சில சமயம் என்னுடைய மாதிரி நின்றுருக்காங்க. அப்போ தான் நான் என்னுடைய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் மேலே ஒரு பெட்டி மாதிரி வச்சேன். அந்த பெட்டியில் என்ன இருக்கும், ஒரு சில பாத்திரம் இருக்கும், சாப்பாடு சமையல் பண்ணுற பாத்திரம். ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துல இருக்காது. எங்கே ஹோட்டல் இப்போ நான் போனேன், ஒரு 10 days முன்னாடி போனேன், நான் வல்நாடு போனேன். அங்கே போனால் மறுப்புலாடு இப்போ நல்லா ஹோட்டல்ஸ் அங்கே சாப்பாடு நீங்கள் பார்த்தா அங்கே சென்னையில் சங்கீதாவில் ஒரு சரவணா பவன் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு சாப்பாடு அங்கே கிடைக்குது. அந்த டைமில் ஒன்றுமே கிடைக்காது இந்த சாப்பாடெல்லாம். ஸோ நாங்கள் அது பெட்டியில் அந்த ஒரு இது வச்சுருப்பேன் அங்கே. அந்த பாத்திரங்களும் ஒரு ஸ்டவ், அதை கெரோசின் போட்டுருந்தோம், கெரோசின் ஸ்டவ் போட்டிருப்பேன். முட்டை இருக்கும், கொஞ்சம் பிரெட் இருக்கும். ஸோ எங்கே ஒரு சரி பசி இருக்குது அங்கே தின்ட்டு அப்படியே ஒரு நேரத்துன்னு அப்படியே முட்டையும் பஜ்ஜி இந்த மாதிரி பண்ணிவிட்டு பிரெட்டும் எல்லா கூட இருக்க போலீஸ்காரனும் எல்லாம் நாங்களே சாப்பிட்டோம். அப்படி தான் கடையநல்லூரில் ஜாதி கலவரம் இந்த ஃபயரிங்கும் அந்த மாதிரி ஒரு 15 buses அதை இது பண்ணிட்டாங்க. அதில் இது மாதிரி தான் பண்ணோம். இதே மாதிரி டிஐஜி அந்த ராஜாபாளையம் தாண்டி 4-5 ஊரில் அந்த கேம்ப் பண்ணோம் அந்த டைமில். இதே மாதிரி நாங்கள் இதை போட்டிருக்கோம். ராம்நாடு நான் இன்சார்ஜ் இருந்தேன் 2.5 மாதம் ராம்நாடு ரேஞ்ச் இன்சார்ஜ் இருந்தேன், டிஐஜி ராம்நாடு. இது மாதிரி திண்டுக்கல் ரேஞ்ச் நான் இன்சார்ஜ் இருந்தேன். நான் 5 மாதம் திண்டுக்கல் ரேஞ்ச் இன்சார்ஜ். ஸோ தேனி அண்ட் திண்டுக்கல் கூட என் கண்ட்ரோல் இருந்தோம். அண்ட் விருதுநகர் அண்ட் மதுரை. ஸோ எல்லா இடத்துல அந்த ஒன்றும் இல்லை, மக்கள் அவர் தேவையில்லாத எந்த அலிகேஷன் சொல்ல மாட்டாங்க. பட் சில ரொம்ப சென்சிட்டிவ் இருப்பாங்க. நீங்கள் இந்த சான்ஸ் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும், எந்த சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டைம் சுச்சுவேஷன் அதே மாதிரி ஒரு சப்போஸ் ஏன் ஜாதி கலவரம் அப்போ ஸ்டார்ட் ஆனது, சில சின்ன ப்ராப்ளம். மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம்ஸ் ஆறுது அந்த சிலை இருக்கும் பாருங்கள், சிலை தலைவர்களோட சிலை இருக்கும். இந்த தலைவர்களோட சிலையில் இந்த ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனது, அதோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தேவர் சிலை இருக்கும், பசும்பன் தேவர் சிலை இருக்கும், அம்பேத்கர் சிலை இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம அந்த டிஃப்ரெண்ட் லீடர்ஸோட இது இருக்கும். ஸோ அந்த சிலை அதை ரொம்ப இது பண்ண வேண்டிய சிலையில் தான் பிரச்சனை ஆகுது. என்ன பண்ணுறது? அப்போ நான் ஒரு ஐடியா யோசினேன். திருநெல்வேலி டிஐஜி இருக்கும்போது, இதை எஸ்பி இருக்கும்போது பண்ணல, டிஐஜி இருக்கும்போது நான் எல்லா டிஎஸ்பிஸ் எஸ்பிஸ் எல்லோரும் சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், 3 மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்டு கன்னியாகுமரி 3 மாவட்டத்தில் இந்த தலைவர்களோட சிலை எங்கே இருக்குது அது கரெக்டாக லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு மீட்டிங் போட்டு 3 days கழிச்சு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் லிஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த உடனே அடுத்த ஒரு வாரத்தில் அந்த எல்லா சிலையில் அதை கூண்டு போடணும். கூண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே ஆமாம் சார். இப்போ எல்லா சிலையும் கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் தான் காரணம். நான் தான் கூண்டு போட்டேன். அந்த கூண்டு போட்டு பெரிய ஒரு கேட்டு, ஒரே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு ஒரு பூட்டு, 2 பூட்டு ஒரு பூட்டு 2 கீ இருக்கும். ஒரு கீ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும், ஒரு கீ அந்த கம்யூனிட்டியோட அவங்க நாட்டாமே தலைவர் யாருக்கும் அவங்க கையில் இருக்கும். ஸோ அவன் ஏதாவது யார் ஓப்பன் பண்ணிட்டான்னா 2ல் யார் ரெஸ்பான்சிபிள், போலீஸா இல்லாட்டி அது நாட்டாங்க. நீங்கள் ஒரு மாலை ஏதாவது க்ளீன் பண்ணோம், அது நீங்கள் போகலாம், அந்த யூஸ் பண்ணிக்கலாம் சாவி. அதுக்கு பிறகு அந்த கூண்டு எங்கெங்கே போட்டிருக்கோம் அங்கே சில இதில் எந்த டேமேஜ் ஆகலை, எந்த பிரச்சனையும் ஆகலை அங்கே. அது ஒரு ப்ராப்ளம் போயிடுச்சு. அப்புறம் சில புதுசாக யாரும் சிலை போடுறாங்க, திடீர்னு ஒரு புதுசாக சிலை வாங்க நம்ம ஏரியாவில் வைப்போமே. ஆமாம், அப்படி யார் புதுசாக சிலை போட்டால் உடனே நாங்கள் தூக்கிட்டு போயிடலாம்.
தூக்கிட்டு போயிருவீங்க? எஸ், தூக்கிட்டு போயிடும். ஏன் சார்? திருநெல்வேலி பக்கத்தில் யாரும் புதுசாக திடீர்னு வரும் அந்த சிலை ப்ரைவேட் லேண்டில் நீங்கள் போடலாம், நோ ப்ராப்ளம், போடுங்க, உங்கள் லேண்டில் போடுங்க, யாரும் போட மாட்டாங்க. பட்டா லேண்டில் யாரும் சிலை போட மாட்டாங்க. திடீர்னு ஒரு கவர்மெண்ட் லேண்டோ ரோடு லேண்டோ அந்த மாதிரி புறம்போக்கு அதில் போய் சிலை போடுறாங்க. அது சிலையில் தான் பிரச்சனை ஆகுது. ஸோ நாங்கள் சொன்னோம், இந்த ஏற்கனவே அரசாங்க உத்தரவு இருக்கு, சிலை யாரும் வைக்கக்கூடாது, பர்மிஷன் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையா வந்து. நான் ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. நைட்டில் 12 o'clock அவங்க ஒரு சிலை போட்டாங்க அங்கே. நாங்கள் உடனே போயிட்டு நான் கலெக்டரும் நாங்கள் திருநெல்வேலியில் நாங்கள் நைட், ஆமாம் திருநெல்வேலியில் நைட் 3 மணி நாங்கள் சிலை இருந்தோங்க எடுத்துட்டோம். 12 மணிக்கு வச்ச சிலை 3 மணிக்கு நாங்கள் ஒரு பிரச்சனை பண்ணுங்க, சரி பார்ப்போம், நாங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம், பட் சிலை எங்கே வைக்கக்கூடாது. சிலை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு காமன் பிளேஸில் எங்கே வச்சுட்டு போட்டுட்டோம். அங்கே அது கொஞ்ச நாள் பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. அடுத்த நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டஃப்பாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, சொல்யூஷன் பண்ணலாம். நம்ம வேவரிங் இருந்தால் பயந்துட்டான்னா அந்த பிரச்சனை இருக்கும். கடினமான முடிவுகளை ஒரு முடிவு இருக்கும். அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருக்காங்க, எந்த சிலை பர்மிஷன் இல்லாத எந்த சிலை நீங்கள் போடக்கூடாது, புறம்போக்கு லேண்டில் கவர்மெண்ட் லேண்டில் நீங்கள் போடக்கூடாது. இவங்க எல்லாம் ரோடு சைடில் போடுறாங்க, இல்லாட்டி ஏதாவது கவர்மெண்ட் லேண்டில் இல்லாட்டி புறம்போக்கு லேண்டில் போடுறாங்க. அதுதான் தப்பு. உங்கள் ஓன் வீட்டில் போடுங்க, நாங்கள் என்ன போய் சொல்ல போகிறோம். ஓன் வீட்டில் யாரும் வச்சுக்க மாட்டாங்க, ஓன் லேண்டில் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இது போடுங்க பார்ப்போம். அங்கே நாங்கள் அப்படியே தூக்கிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு சிலை கூட யாரையும் அன்னத்துறை சிலை வச்சுக்கல. இருக்கிற சிலை எல்லா சிலையத்தில் நாங்கள் இது போட்டோம், கூண்டு போட்டோம். அப்போ அந்த சிலையோட பிரச்சனை என்ன வருதோ அதை பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் சார், கூண்டுக்குள்ள சிலைகள் இருக்கிறதா, அது அந்த தலைவர்களுக்கு ஒரு மரியாதையாக தான் நம்ம சிலையே வைக்கிறோம். அதை கூண்டு வச்சுட்டு சிறைச்சாலை மாதிரி வச்சுட்டு சிறைச்சாலை அது சொல்லக்கூடாது. சிறைச்சாலை என்ன ஒரு அது எப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு இது டோக்கன், இட்ஸ் வந்து டோக்கன், ஒரு ஃபோட்டோ. அது கௌரவமா ஓப்பனா இருந்தோம், அந்த சிலைக்கே பாதுகாப்பாக இல்லாத நிலைமை. அந்த ஓப்பன் தான் இருக்கிறதுனால பிரச்சனை ஆனால் எத்தனை உயிர் போகுது, அது நல்லதா, இல்லாட்டி ஒரு இது அதை கூடுதல் அதில் போடுறது அது நல்லது. இப்படி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அது ஒரு ரொம்ப இது பிரச்சனைக்கு காரணம் அதான் இருக்குது. இப்போது உதாரணமாக திருநெல்வேலி சிட்டியில் பாருங்கள், திருநெல்வேலி சென்டரில் எங்கே இருக்க தேவர் சிலை இருக்க, பெரிய சிலை இருக்குது. இதே மாதிரி அம்பேத்கர் சிலை இருக்குது அந்த சைடு. 2 சிலைக்கு அதே மாதிரி பெருசாக கொடுத்து போட்டிருக்கோம், கூட போட்டிருக்கோம். யாரே அதில் ஒன்றும் ஒப்ஜெக்ஷன் பண்ணல. யார் அந்த டைமில் நான் கூட போட்டும்போது அவங்க கம்யூனிட்டி அவங்க ஜாத்திக்கிட்ட லீடர்ஸ் சொல்லிட்டு தான் ஸ்பான்சர் பண்ணி போட சொன்னாங்க. நாங்கள் இந்த கவர்மெண்ட் ஃபண்ட் நாங்கள் நீங்களே போட்டுருங்க, நீங்களே போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் போட்டாங்க. செலவு அவங்களே சொல்ல போனாங்க, அவங்க தான் போட்டாங்க. ஸோ அந்த அவங்க லீடர்ஸ் அவங்க வச்சுட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு போட சொன்னாங்க. அதனால தான் சக்ஸஸ் ஆனது. நாங்கள் வேற யாரும் சொல்லி இல்லை நாங்கள் போட போகிறோம், நீங்கள் என்ன பண்ணோம், அப்போ நைட் தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க, கூண்டதோட தூக்கிட்டு. ஆமாம், கொண்டு தருவாங்க. ஸோ அதெல்லாம் அதை அவங்க வச்சுட்டு பிரச்சனை இதனால தான் வருது. நைட்டில் எவனா ஒருத்தர் ஏதாவது பண்ணிடுறான், பிரச்சனை ஆகுது, சரி எதுக்கு கூண்டு போட்டுடலான்னு எல்லா சமூகமும் ஒத்துக்குச்சு. ஆமாம், கூண்டுக்கு சேஃப்டி, இது சிலைக்கு சேஃப்டி இருக்கும், நல்லது அது. ஆனால் சார், இப்போ நீங்கள் இருந்த பீரியடில் நிறைய கலவரங்கள் ஸ்கூல் காலேஜஸ்ல இருந்து எல்லாம் கூட ஸ்டார்ட் ஆச்சுல்ல சார்? அங்கே கூட பசங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிறது, இந்த அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி வெளியில் நடக்கிறது, இதெல்லாம் நடந்துச்சுல, அதெல்லாம் எப்படி? நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது, அது உண்மை தான், நிறைய இது ஆனது. பட் ஆக்சுவலி இது உண்மையாக அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் பார்த்தா அந்த படிக்காத பசங்கள் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஜாதி கலவரம் நீங்கள் இன்வால்மெண்ட் பார்த்தா அவங்க வர்றாங்க, சில படித்த பசங்களுக்கு கூட சில பேர் வருவாங்க. பட் மேக்ஸிமம் அந்த இன்வால்மெண்ட் பார்த்தா யார் லீடர்ஷிப் பண்ணாங்க, ரொம்ப கம்மி படிக்காத பசங்கள் தான், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ எஜுகேஷனோடைய ஆனால் ஜாப் எல்லாம் ஆனால் இதுக்கு பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அதுதான் சொல்லியிருக்காங்க, இது நல்லது. கட்சிகள் பேக்கப் வேறு வருமே சார், அது ஒரு நெருக்கடியை கொடுக்கும்ல? நோ அது ஒரு நல்ல விஷயம். என்ன, சவுத்தில் ஜாதி கலவரம் நடக்கும்போது எந்த கட்சி தலைவர் எங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த ஜாதி கலவரம் நாங்கள் யார் அரெஸ்ட் பண்ணோம், எது பண்ணுறோம், அதில் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, யாரையும் சொல்ல மாட்டாங்க. எந்த இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்காக தான் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததாங்க. அமைதி ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியானா எந்த இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. அதனால தான் நான் எங்கள் மீட்டிங்கில் எல்லாருக்கும் சொல்லுவோம், சரி இப்போ பொலிட்டிக்ஸில் நமக்கு யாரையும் சொல்கிறதில்ல, நீங்கள் அதை வச்சுட்டு யாரையும் அநியாயம் பண்ணாதீங்க. நீங்கள் யாரும் ஒரு இன்னோசென்ட் பர்சன் அரெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு கேஸ் இருக்குது, திடீர்னு யாரும் எஃப்ஐஆரில், ஒரு உதாரணமாக ஒரு ஊடியாங்குடி இருப்போம், ஒரு ஊர் இருக்குது, ஊடியாங்குடி இருப்போம் திருநெல்வேலி பக்கத்தில், ஒரு டபுள் மர்டர் நடந்தது. அந்த டபுள் மர்டரில் அப்போ நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா அந்த கேஸ் ஆன் ரெக்கார்டு இருக்கிறதுனால ஒரு ப்ரீஃபாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது சில பேரும்
டோட்டலி இன்னோசன்ட் பீப்புளோட பேர் இந்த மர்டர் கேஸில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. நாங்கள் அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டோன்னா எஃப்ஐஆர் போயிடும், இல்லாட்டி கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா இன்னோசன்ட் டோட்டலி சம்மந்தம் இல்லாத ஆளுகளுக்கு ஜெயில் போயிருப்பாங்க. எவ்வளோ பெரிய தப்பானது. ஆனால் யாரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணல. அப்போ நாங்கள் அப்போது எங்களுக்கு கடுமை டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் டபுள் ஆயிரும். உண்மையாக அப்படி தான் நினைக்கணும். when பொலிட்டிஷியன்ஸு உங்களுக்கு யார் உங்களுக்கு லீடர்ஸோ மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏ உங்களுக்கு எந்த தலையிடலைன்னா அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தப்பு நடந்துக்கூடாது. அவங்க ஃபோன் பண்ணால் சில சமயம் நமக்கு தெரியும், அவங்க சொல்லியிருக்காங்க, அது உண்மையாக நம்ம செக்அப் பண்ணோம். இப்போ நம்ம தான் முடிவு பண்ணோம். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ரொம்ப இன்னோசன்ட் பர்சனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இஷ்யூவில் இன்னமும் கூட பேசப்படுற விஷயம் சார், லோக்கல் போலீஸ் பர்டிகுலர் என்ன இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜாதி கலவனில் எப்போவுமே ஒரு ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்கும், ஆப்போசிட் பார்ட்டி ஒரு இன்னோசன்ட் பீப்புள் யார் இருந்தால் அவங்க தலைவர்கள் அவங்க பேர் வந்து போடுவாங்க, எஃப்ஐஆர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். நான் செங்கல்பேட் டிஐஜி இருந்தேன் 2002, 2001, 2002, 2003 வரைக்கும். அப்போது திருவள்ளூரில் சிவாப்பேட் பக்கத்தில் ஒரு இதே மாதிரி சிலை ப்ராப்ளம். அதில் ஒரு 2 பசங்களை கூட மர்டர் பண்ணுறாங்க. ரொம்ப ஹீனியஸ் மர்டர். அந்த மர்டரில் அவங்க அது பேர் முதல்ல கொண்டு வர்றாங்க, சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இன்னோசன்ட் பீப்புள். நான் அங்கே மர்டர் நடந்த உடனே நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் உண்மையான அக்யூஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அக்யூஸ்க்கு எல்லாருக்கும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போது 4-5 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி நான் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தேன், ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைச்சு பாருங்கள், அதில் யாரும் இன்னோசன்ட் இருந்தால் நம்ம ஏதாவது விட்னஸ் போட்டுட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இவ்வளோ பெரிய தப்பு வரும். சரி, ஆப்போசிட் கேஸ்ட்டில் ஒரு 4 இன்னசென்ட்டையும் சேர்த்து விடுவோம். ஆமாம், அந்த இஷ்யூவை பயன்படுத்திட்டு சேர்த்திடுவாங்க சில நேரம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு போலீஸோட கடுமை அந்த டைமில் ஒரு ரொம்ப எத்திக்கலாக நம்ம இருக்கணும். ஒரு மனிதர், ஒரு நாட் ஆஸ் எ போலீஸ்மேன், ஆஸ் எ குட் ஹியூமன் பீயிங், குட் ஒரு நல்ல மனிதர் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணணும் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியம். அரெஸ்ட் பண்ண சரி, ஒரு மிஸ்டேக் நடக்கிறது சில இடத்துல ஒரு சில ப்ராப்ளம் இப்போ சார்ட் அவுட் பண்ணோம், உடனே யாரும் அரெஸ்ட் பண்ணுங்க, சில திடீர்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது சார் 10 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் அது 10 பேர் உண்மையான அதில் இருக்காங்களான்னு அந்த மாதிரி ஒரு கடலூரில் நான் அங்கே இருந்தேன். அப்போ எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? கடலூரில் நான் எஸ்பி இருக்கும்போது 90 to 93 அதில் ஒரு பையன் சேதியா தோப்பில் இருந்து ஒரு பையன் ஒரு செலெக்ஷன் ஆனது, சென்ட்ரல் ஃபோர்ஸில் ஏதோ சிஆர்பிஎஃபோ ஏதோ செலெக்ஷன் ஆனது. அவருக்கு வெரிஃபிகேஷன் பேப்பர் என்கிட்ட வருது. வெரிஃபிகேஷன் பேப்பர் வரும்போது ஸ்டேஷன் என்ன எழுதுக்கணும், இவர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கு, கலவரம் கேஸ் இவர் மேலே, ஹேன்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படி என்கிட்ட வருது. நான் அந்த பேப்பர் பார்த்த உடனே சரி என்ன கலவரனுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். நான் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டேன், அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் கேட்டேன். அது பார்த்தா டோட்டல் அதில் 300 அக்யூஸ்ட், அதில் 300 பேர் அக்யூஸ்ட். ஊருக்காரங்க மொத்த பேரே எழுதி மொத்த ஊரில் இருக்க எல்லா பேர் அவங்களுக்கு தெரியும், எல்லோரும் பேர் போட்டாங்க. ஓட்டர் லிஸ்ட் அப்படி எடுத்துருப்பாங்களோன்னு தெரியல. எல்லோரும் ஓட்டர் லிஸ்ட்னா கூட அந்த பையன் அந்த டைமில் என்ன ஏஜ் இருக்குன்னு தெரியல, பட் அவரே பேர் இருக்காது. அந்த ஊரில் இருக்க எல்லா பேரும் எழுதியிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நான் எல்லாம் நாட் ரெக்கமெண்டட், போலீஸ் ஸ்டேஷன் நாட் ரெக்கமெண்டட், டிஎஸ்பி நாட் ரெக்கமெண்டட். நான் அதில் நோட் போட்டேன். நான் வெரிஃபை பண்ணேன், இது ஒரு ஜாதி கலவரம், அதில் இவரோட இன்வால்மெண்ட் இருக்கான்னு தெரியல. அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் பாவம் இவருக்கு ஒரு லைஃப் கிடைக்கிறது நம்ம தடக்கூடாது. சப்ஜெக்ட் டு தட் அவருக்கு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனேன். ஓ ஆமாம், லோக்கல் போலீஸ் இப்படி பண்ணதை தாண்டி இல்லை, சும்மா ஒரு எஃப்ஐஆர் இருக்கிறதுனால யாருக்கும் வேலை தடக்கூடாது. அது ஒரு தப்பு, பெரிய தப்பு. அது கலவரத்தில் 1991 இதை எழுதினேன். 91 யார் மேலே எஃப்ஐஆர் இருக்கிறதுனால அவருக்கு வேலை கிடைக்கூடாது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கூடாது, அதெல்லாம் பெரிய தப்பு. ஒரு தனிநபர் குற்றம்னா கூட பரவாயில்ல. அதெல்லாம் யாரும் எஃப்ஐஆர் போட்டா யாரும் ஒரு பொய்யான எஃப்ஐஆர் கொடுத்தா அதுக்காக அவருக்கு லைஃபே போயிடுமா? அது அந்த கோர்ட்டில் கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து கொடுத்துருவோம். இதே மாதிரி நீங்கள் பார்த்தா ஒரு இது சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு பொலிட்டிக்ஸில் நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க, அந்த கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க. அது நான் ஒத்துக்கல. அது என்ன கிரிமினல் சரி என்ன இருக்குது, சும்மா எஃப்ஐஆர் இருக்கிறதுனால நீங்கள் அது கிரிமினல் சொல்லக்கூடாது. எஃப்ஐஆர் இப்போ பொலிட்டிக்ஸில் என்ன இருக்கும், இப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சி பவரில் வந்தாச்சுன்னா அந்த கட்சி அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. பவரில் வந்து அவங்க இந்த பக்கம் போடுவாங்க. ஸோ ஒரு 10 எஃப்ஐஆர் இருக்கிறதுனால ஒரு பெரிய குற்றவாளின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் இந்த கேஸில் நான் நான் சொல்கிறேன், எல்லா ஸ்டேஜும் நாங்கள் சொல்லுவேன்,
யார் மேலே நிறைய எஃப்ஐஆர் இருக்குது. இப்போ பார்லிமெண்ட்டில் எத்தனை பேருக்கு மேலே எத்தனை எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக யார் கிரிமினல்ஸ் ஆகல. இதெல்லாம் பெரிய தப்பு. முகாந்திரம் இருக்கா? அந்த குற்றத்தை செஞ்சிருப்பாங்களா? குற்றம் பண்ணால் அதில் கன்விக்ஷன் கோர்ட் ஜட்மெண்ட். இப்போ பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிரகாரம் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் கோர்ட்ஸ் இருக்குது. அந்த எம்எல்ஏ எம்பி கோர்ட்ஸ் இருக்குது. அது உடனே கேஸ் அதை இது பண்ணோம், முடிவு பண்ணோம் கேஸ் உடனே. அப்போ அந்த கேஸில் அவங்க அதை ஜுடிஷரி இண்டிபெண்ட், அவங்க போய் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஜுடிஷரி போய் கன்விக்ஷன் கொண்டால் ஆட்டோமேட்டிக்லி அவங்க பதவி போயிடும். எம்எல்ஏ இருந்தால் எம்பி இருந்தால் பதவி போயிடும் அவங்க. அப்போ நீங்கள் எப்படி ஒரு கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா எம்எல்ஏ எம்பி இருக்க முடியாது. அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம் இதனை எம்எல்ஏ எம்பி நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது எஃப்ஐஆர் இருக்க ஒரு கேஸ் இருக்குது, அதை வச்சுட்டு நீங்கள் யார்கிட்ட கிரிமினல் சொல்லக்கூடாது. நான் இன்னும் உறுதியாக சொல்லுவேன், யார் மேலே எஃப்ஐஆர் இருக்குது அதனால தயவுசெய்து கவர்மெண்ட் ஜாப் அவரை தடுக்காதீங்க. நீங்கள் எஃப்ஐஆர் இருக்குது, ஈவன் சார்ஜ் ஷீட் இருந்தால் கூட தடுக்காதீங்க. சரி, ஓகே, சார்ஜ் ஷீட் ட்ரையல் நடக்கட்டும், கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி வேலை போயிடும், அவ்வளோதான். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.